கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பேர் ஜெஃப்ரி, என்னுடைய கணவருடைய பேர் ஜெனிஷ். நாங்கள் செங்கல்பட்டில் இருந்து வரோம். போன வருஷம் ஃபெப்ரவரி மாதம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்போது அங்கிள் எனக்காக ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் மார்ச் மாதம் திரும்பவும் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். வந்தப்போ ஆயில் வச்சு அங்கிள் எங்களுக்கு ஜெபிச்சு அன்னைக்கே எனக்கு குழந்தை உண்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதத்துலேயே என்னோடய கணவருக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபரும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சு. அப்போ குழந்தையா இல்லை வேலையான்னு பார்க்கும்போது குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகல நான். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நான் கூட்டத்துக்கே வரல. ஒரு 3ஆவது மாதம் நான் எப்படியாவது அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும், ஏன்னா இங்கேருந்து தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. அப்போ நான் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி ட்ரெயினில் வர்றதுக்காக வந்தோம். வரும்போது தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் நான் விழுந்துட்டேன். அதாவது வயர் கீழே படுற மாதிரியே விழுந்துட்டேன். விழுந்துமே எனக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் என் கூட இருந்த அப்பா, அம்மா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் எனக்கு மனசில் விசுவாசம் இருந்துச்சு, என்னை கண்டிப்பாக தேவன் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வருவாருன்னு நம்பிக்கையோடு நான் வந்தேன். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தேவன் என்னை நடத்தினார். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி எனக்கு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே என் ஹஸ்பண்ட்ட, என் பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த பிள்ளைக்கு ஒரு கட்டி இருக்குது, வயிற்றில் ஓவரியில் ஒரு கட்டி இருக்குது. இதனால இந்த பிள்ளை கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படி கன்சீவ் ஆனானே தெரியல அப்படின்னு. அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் அந்த டாக்டர்கிட்ட சொன்னாங்க, இது எங்களால் எதுவுமே நடந்ததில்லை, தேவன் தான் எங்களுக்கு இந்த குழந்தைய தந்தார் அப்படின்னு சொன்னாங்க. Praise the Lord. எனக்கு 5 இயர்ஸாக குழந்தை இல்லை. அப்புறம் எங்கள் பாட்டி என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. 2022 அக்டோபர் மாதம் நான் இங்கே வரப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், எனக்கு கர்ப்பப்பையோட வாய் சுருங்கிடுச்சு அந்த டியூபு, அதனால நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்தால் தான் அடுத்தது பாப்பா நிற்கும்னு சொன்னாங்க. அதனால பாட்டி கூட நான் வந்தேன். இங்கே அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் நான். அங்கிள் உன் சந்நிதியை பெருக செய்வார்னு ஏசப்பா உனக்கு சொல்லியிருக்காருமா சொன்னார். அடுத்த மாதமே நவம்பர் மாதம் நான் கன்சீவ் ஆனேன். அதுக்கான பலன் ஏசப்பா இங்கே கொடுத்துருக்காரு. என் பையனோடு நான் வந்திருக்கேன். ஏசப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு அருமையான வசனத்தை என்னோடு எடுத்து வாசியுங்கள். யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே. திகையாதே. கலங்காதே. கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். உன் கூடவே இருப்பேன்னு சொன்னார். உங்களை காக்கிற நிழல் அவர் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு நிழலையும் ஒரு மனிதனையும் பிரிக்க முடியாது. அவன் பிணமாய் கிடக்கும் பொழுது கூட அப்படியே ஒரு சூரிய வெளிச்சம் அவன் மேலே பட்டதுன்னா அதே மாதிரி அவனுடைய நிழல் அவன் பக்கத்திலே கிடக்கும். அதே போல தான் நம்மை காக்கிற நிழல் அவர் என்று வேதம் சொல்லுகிறார். நிழல் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது போல இயேசு உன்னை பின்தொடர்ந்து வருவார். அவரை நீங்கள் அழைச்சிட்டு போகணும். சரி, நாளைக்கு நிறைய பிளான் பண்ணியிருக்கிறீங்க. இந்த மாதம் நிறைய ப்ரோக்ராம் போட்டு இது இந்த மாதம் பண்ணணும், இந்தந்த காரியமாக போனேன்னு நிறைய பிளான் பண்ணியிருக்கீங்க. அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஆண்டவர் 3 காரியங்களை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் போகிற காரியம் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்படிக்கு 3 ஆலோசனைகளை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். முதலாவது, நீ போகும்போதே ஜெபத்தோடு புறப்பட்டு போக வேண்டாம். எந்த காரியமாக நீ போனாலும் ஜெபம் பண்ணாமல் நீங்கள் போகாதீங்க. நான் ஒரு முறை துபாய் தேசத்திற்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு சாப்பிட என்னை கூட்டுட்டு போனாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வரும் பொழுது டோரை திறக்கும்போது பார்த்தாச்சுன்னா டோருக்கு பின்னால் டோரை திறக்க போகிறோம், போய் நிற்கிறோம். அதில் ஜெபம் செய்து விட்டீர்களா
ஒரு கொஸ்டின் மார்க். அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளுக்கும் அந்த குடும்ப தலைவன் போட்டு வச்சிருக்காரு ஞாபகமாக. எந்த அவசரத்தில் கூட அவங்க அதை பார்க்காம மீறி போக முடியாது. பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த முயற்சியை ஒருவேளை வெளியே போகும் பொழுது ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் செய்து வைக்கும்படி உங்கள் பிள்ளைகளுக்கும் அது ஒரு ஞாபகக்குறியாக இருக்கும்படி நீங்கள் செய்வது நல்லது. இதெல்லாம் குருட்டாட்டங்கள் அல்ல, நல்ல ஆவிக்குரிய முயற்சிகள். அந்த டோரில் வந்த உடனே என்ன அவசரமாக வந்தாலும் டோரை பார்த்த உடனே ஞாபகம் வர ஒரு நிமிஷம் நின்று, ஆண்டவரே என் பிள்ளைக்கு அட்மிஷனாக போகிறேன், இல்லை நான் இந்த பிஸ்னஸில் இன்றைக்கி இந்த டெண்டர் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை நான் டெண்டர் கொடுக்க போகிறேன், இல்லைனாச்சு நான் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் ஆண்டவரே, இல்லை நான் இந்த டாக்டரை நான் பார்க்க போகிறேன், என் பிள்ளைக்கு ஒரு கல்யாண காரியமாக போகிறேன், இல்லை நான் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்கு சேர்த்துருக்கிறேன், பிள்ளையை பார்க்க போகிறேன் ஆண்டவரே. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நின்ன உடனே என்ன காரியமாக போகிறீங்களோ அந்த காரியம் உங்கள் மனசில் வரும். அந்த காரியத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை கூட்டுட்டு போகணும். ஜெபம் பண்ணாமல் நீங்கள் போகாதீங்க. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். அநேகர் இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து நிற்பது ஜெபத்தை இழந்ததுனால தான். நீ வியாபாரத்துக்கு போகும்போது நீ ஆண்டவரை நினச்சிக்கிட்டே போகணும். ஒரு அழகான வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 143:8 சொல்லுகிறது, அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படி நான் என்ன செய்கிறேன்னா, அன்னைக்கு காலையில் அவன் வெளியே போக முன்னால் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இன்னைக்கு நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் உம்முடைய நடக்க, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய வழி எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு காண்பியும், என் ஆத்துமாவை இந்த காலை வேளையிலே உம்மிடத்திலே உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அதனால தான் அவன் போகிற இடங்களிலெல்லாம் அவனுக்கு சக்ஸஸ் ஆகி காரியங்கள் முடிந்தது. நீங்கள் யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு அவங்க மாமன் ஊருக்கு வேலைக்காக அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனை ப்ளஸ் பண்ணி அனுப்பி விட்றாங்க. நல்லா கவனிங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இந்த யாக்கோபை கூப்பிட்டு, எப்பா நீ உங்கள் மாமன் ஊரில் வெளியூரில் போய் உங்கள் மாமன் செட்டிலாக இருக்கிற அந்த ஊரில் போய் ஏதாவது வேலை செய்து நீ பிழைச்சிக்கான்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பி விட்றாங்க. பணம் கொடுத்து அனுப்பலை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் கொடுக்கல, ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அவன் கிளம்பி வர்றான். போகிற வழியிலே ஒரு நாள் ராத்திரி டயர்டாக ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது ஒரு கல்லை தூக்கி வச்சு தான், தலையணை எங்கே இருக்குது, போகிற வழியில் வனாந்தரமான இடம், ஒரு கல்லை வச்சு தூக்கிட்டு இருக்கிறான். அந்த தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எதுக்காக ஊருக்கு போகிற? சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை இப்போ ஆண்டவர் சொல்லித்தரார் உங்களுக்கு. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். எப்படின்னா, நீ இப்போ ஒரு நல்ல லட்சிய வெறியோட வேலை செய்து பிழைக்கணும்னு நீ பிழைப்புக்காக ஊருக்கு போகிற வழியில் உன் பிழைப்பு சக்ஸஸாக இருக்கணும்னா, உன்னுடைய வேலை சக்ஸஸாக இருக்கணும்னா, நீ மறுபடியும் உங்கள் அப்பா ஊருக்கு திரும்பி வரும் பொழுது செல்வங்களோட திரும்பி வரணும்னா, நீ டெய்லி என்னுடைய சமூகத்திற்கு நேராக உன்னுடைய ஜெபங்களை ஏறெடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்னென்னா, அவன் தலைமாட்டில் ஒரு ஏணியுடைய கீழ்முனை, மேல்முனை பரலோகத்தை தொட்டு இருந்ததாம், எட்டி இருந்தது. அப்படின்னா தொட்டு இருந்தது. அப்படின்னா ஆண்டவருடைய மனசை தொடுற அளவுக்கு நீ ஜெபம் பண்ணு. என்னை திருட போகிறவங்க கூட, ஆண்டவரே இந்த ஒரு முறை நான் திருடிட்டு வந்துடுறேன், என்னை மாட்டி விட்டுறாதீங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறான். அது ஜெபமா? ஒரு பாவத்துக்கு போகிறவங்க கூட, ஆண்டவரே இந்த ஒரு முறை மட்டும் இந்த பாவத்தை பண்ணிட்டு வந்துடுறேன், என்னை மாட்டி விட்டுறாதீரும் சொல்லிட்டு போகிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போகிறான். அது ஜெபமா? மது குடிக்க போகிறவன், ஆண்டவரே இந்த ஒரு முறை மட்டும் குடிச்சுக்கிறேன், என் குடல் அழுவாமல் பார்த்துக்குங்க, இது ஒரு ஜெபமா? இது ஆண்டவருடைய இருதயத்தை தொடுகிற ஜெபம் அல்ல, ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஜெபம். அந்த தரிசனம் எப்படி தெரிகிறது? அந்த ஏணி வானத்தை தொட்டிருந்தது, வானத்தில் இருக்கிற என் இயேசுடைய இருதயத்தை தொடுகிறது. அப்படியே தொட்டிருக்கு. அடுத்து பார்க்குறான், கீழ் முனையில் அந்த ஏணியிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், தேவதூதர்கள் இறங்குகிறதையும் பார்க்கிறான். அப்படின்னா இவன் செய்கிற ஜெபங்கள் மேலே போகுது, அதே தேவதூதர்கள் கையோட பதிலை வாங்கிட்டு கீழே வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உன் லைஃப் சக்ஸஸ் ஆகணுமாப்பா, பரலோக எஜமானுடைய மனசை தொடுற அளவுக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போ. யோர்தான் நதிக்கரைக்கு முன்னால் ஆண்டவர் சொல்கிறார், இதை நீ கடந்து போகிற போக முன்னால் உன் சக்ஸஸுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன்.
நாளைக்கு நிறைய காரியங்களை முன் வச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த காரியத்திற்கு நீங்க போகிறதுக்கு முன்னால ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. பரலோகத்தை தொடுகிற ஜெபம். ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் மூலமா சொன்னாரு, இப்பொழுது வசனத்தின் மூலமாக உங்களிடத்துல சொல்றாரு. தேவதூதர்கள் யாரை இறங்குறத பார்த்த உடனே ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றான். தரிசனம் பார்த்துட்டான். இப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் வெறும் கையும் கோலுமா, கையில் எந்த பணமும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் எங்கள் மாமா ஊருக்கு வேலைக்காக போகிறேன். நான் போகிற இடத்துல என்னுடைய லைஃப் நல்ல சக்ஸஸ் ஆகணும்னா ஆண்டவரிடத்துல நான் ஜெபிச்சாதான் நடக்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஜெபத்தை ஆரம்பிக்கிறான். ஒரு அருமையான வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்கிறான்? கையில் பணம் ஒன்றும் கொண்டு போகலை, வெறும் கையோடு தான் போகிறேன். ஆனால் நான் போகிற இடத்திலெல்லாம் நீர் என்னோடே இருந்து. என்ன சொல்றான்? நான் ஒரு லட்சிய வரியோட போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, என் கூட நீங்க இருங்க. அன்றைக்கு யாக்கோபு அப்படித்தான் சொல்றான், ஆண்டவரே நான் போறேன், என் கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. நான் பணங்காசு ஒன்றும் கொண்டு போகலை, எங்க அப்பா அம்மா எனக்கு பணங்காசு கொடுத்தரப்பில்லை, என் கூட இருங்க ஆண்டவரே. நான் போய் எனக்குன்னு ஒரு வேலையை கொடுங்க, எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து ஒரு நாள் மறுபடியும் எங்க அப்பா ஊருக்கு நான் திரும்பி வரணும், என் ஊர்ல நான் செட்டில் ஆக வரணும். அப்ப நான் வெறும் கையோட வரக்கூடாது ஆண்டவரே, நான் பரிவாரங்களோட சமாதானத்தோட எங்க அப்பா ஊருக்கு திரும்பி வரணும். நான் ஃபெயிலியரான ஒரு மனுஷனா எங்க அப்பா வீட்டுக்கு வரக்கூடாது. எங்க அப்பா அம்மா என்ன ஆசீர்வதிச்சு நம்பிக்கையோட இவன் போய் பொழைச்சி 4 காசு சம்பாதிப்பான்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நான் ஃபெயிலியர் ஆகி எங்க அப்பா வீட்டுக்கு வரக்கூடாது, சமாதானத்தோடே எங்க அப்பா வீட்டுக்கு வரணும். அப்படின்னா நான் நல்லா சம்பாதிச்சு மன நிறைவோடு எங்க அப்பா வீட்டுக்கு என்னை வர பண்ணுங்கன்னு அன்னைக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி தன் பிரயாணத்தை தொடங்கினான். என்ன நடந்தது? 10 முறை அவனுக்கு சம்பளம் மாற்றப்பட்டது உண்மைதான், அவன் ஏமாற்றப்பட்டது உண்மை. ஆனாலும் கடைசியா அவன் எந்த ஓனர்கிட்ட வேலை செய்தானோ அங்க பார்ட்னரா அவன் சேரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மாற்றி எக்கச்சக்கமான பரிவாரங்களையும் செல்வங்களையும் அவன் சம்பாதித்து கொண்டு திரும்பி ஊருக்கு வர்றான். அவனுடைய சக்சஸுக்கு காரணம் என்ன? அந்த தரிசனத்தை பார்த்தான். அதன் பிறகு அங்கேயே தன்னுடைய ஜெபத்தை செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் அவன் வேலைக்கு போகும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆலோசனை வாங்கி கொண்டு போனான். பரிவாரங்களை சம்பாதித்து சொந்த ஊருக்கு திரும்பி வந்து அவன் ஒரு பெரிய இடத்தை வாங்கி அங்கே அவனுக்கு வீடு கட்டினது மட்டுமல்ல, தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கும் கூட அவன் கொட்டாரங்களை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. கொட்டாரத்தில் இருப்பது யார்? ராஜாக்கள் இருப்பார்கள். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு அவன் கொட்டாரங்களை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவன் வீடு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் இல்லாமல் இருந்தவனுடைய வாழ்க்கையினுடைய சக்சஸ் ஜெபம். ஆண்டவரே நான் போகிற இடத்துல என் கூடவே நீங்கள் இருக்கணும். போக முன்னாலேயே அவனுடைய பிரயாணத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், என் கூடவே இருக்கணும். எனக்கு சாப்பிட ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் வேலையை கொடுக்க உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மிச்சம் எடுக்க முடியலையேன்னு கவலையே படாதீங்க. அன்றைக்கு யாக்கோபு மிச்சம் பிடித்து தன்னுடைய ஊருக்கு வரும் பொழுது ஊரில் இடம் வாங்கி புதுசாக இடத்தை வாங்கி அவன் வீடை செட்டில் பண்ணி நல்லபடியாக வீடு கட்டி தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரத்தை கட்டி செட்டில் ஆனான்னா உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ண வைப்பார். யார் யார் என்ன செட்டில் ஆகலை, எனக்கு வீடு இல்லை, குடியிருக்க ஒரு வீடு இல்லை, நான் வாடகை வீட்டில் கஷ்டப்படுறேன், வாடகை கொடுக்க முடியல, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிங்கள். ஜெபிக்கிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபிச்சா கண்டிப்பாக நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. உங்களுடைய எல்லா தரித்திரங்கள் நீங்கி இன்னைக்கு பிறகு நீங்கள் கூட கூடையாய் மிச்சம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமாப்பா, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால் நினைச்சு பார்க்க முடியாதப்பா. யோசுவாவோடு சொன்னி, பயப்படாதப்பா, பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கேன்னு பயப்படாத,
நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்ன தேவனே, கிதியோனை பார்த்து உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன தேவனே, இப்பொழுதும் என் பிள்ளைகளை நம்பி இனி பெரிய வேலையை நீர் கொடுக்க போகிறேன், பெரிய வியாபாரத்தை கொடுக்க போகிறேன், பெரிய ஊழியங்களை கொடுக்க போகிறேன், பெரிய பொறுப்புகளை என் பிள்ளைகளை நம்பி நீர் கொடுக்க போகிறேன். அதற்கு என் பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து நல்ல ஆலோசனை கர்த்தரா இருந்து என் பிள்ளைகளை நீங்க நடத்துங்கப்பா. ஏதேதோ நினைப்பில் இருக்கிற என் பிள்ளைகள் எந்த காரியமா போனாலும் இனி உம்முடைய நினைப்பாகவே போகட்டும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை இவர்கள் எங்கு புறப்பட்டாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இவருடைய இருதயத்தில் தொனிக்கட்டும். எனவே இன்றைக்கு என் பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இவர்களுக்குள்ளே உண்டாகும்படி செபிக்கிறேன். இயேசு இப்படி சிந்திப்பாரா, இயேசு இப்படி யோசிப்பாரா, இயேசு இப்படியெல்லாம் நடப்பாரா என்று ஆண்டவருடைய நினைப்பிலே என் பிள்ளைகள் ஊறி உமக்கு பிரியமான பிரயாணங்களை இவர்கள் செய்து மாணிக்கத்தை பெற்று திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யும். மண்ணுக்காக, பெண்ணுக்காக, பொன்னுக்காக, செல்வத்திற்காக மாணிக்கமாகிய இயேசுவை விட்டு விடாதபடிக்கு இன்றைக்கு என் பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கட்டும். ஒருவேளை ஏதோ ஒரு பெண்ணுக்காக, ஏதோ ஒரு பையனுக்காக மாணிக்கமான என் இயேசுவையும் மாணிக்கமான ஆண்டவருடைய வார்த்தைகளையும் விட்டுவிட்டு மனம் போன போக்கிலே இவர்கள் நடந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மத்தியில் என் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து, எனக்கு மண் வேண்டாம், எனக்கு இந்த பெண்ணும் வேண்டாம், மாணிக்கமாகிய இயேசு எனக்கு வந்தால் இயேசு எனக்கு மாணிக்கம் போன்ற ஒரு பெண்ணை தருவார், ஒரு புருஷனை தருவார் என்கிற நம்பிக்கையில் என் பிள்ளைகளின் தீர்மானம் பண்ணி கடந்து செல்லட்டும். என் மாணிக்கமாகி இயேசு தங்குகிற இந்த ஆலயத்தை மதுபானத்தில் இனி தீட்டுப்படுத்த மாட்டேன், சிகரெட்டினால தீட்டுப்படுத்த மாட்டேன், பாக்கினால தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இன்றைக்கு பிள்ளைகளை தீர்மானம் எடுப்பார்களாக. அதன் நிமித்தம் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இழந்து போன எல்லா செல்வங்களும், செல்வாக்குகளும், ஆசீர்வாதங்களும், பெயரும் புகழும் மறுபடியும் இவர்களுக்கு கிடைக்கட்டும். இது மட்டுமல்ல, எங்க போனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை பிடித்து நம்பி போய் ஜெயத்தோடு என் பிள்ளைகள் திரும்பி வரட்டும். நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட திருமண வாசல்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட வேலை வாசல்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட ஊழிய வாசல்கள் திறக்கப்படட்டும். பூட்டப்படாத திறந்த வாசல்களை என் பிள்ளைகள் அனுபவிக்க ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com.
exodusholytools.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.